வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பவர்கள் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி. ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா 3இல் சனி ராகு ஒன்றா இருக்கும். 3இல் உள்ள சனி ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றாலும் அது சனி ராகுனும் போதே பக்கத்து வீட்டுக்காரர் இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்களும் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 3லேயே இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது நிறைய விரயங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும். 4ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளோட வந்து சின்ன சின்ன மனசலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வண்டி வாகனங்கள் மூலியமாக கொஞ்சம் மனசில் வந்து காயங்கள், மனசில் வந்து கொஞ்சம் வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம். மூத்த சகோதர சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் வக்கரமாக போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிடிவாதங்கள் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. 6ஆம் அதிபதியான புதன் 6 9ஆம் அதிபதியான புதன் வந்து 3இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. ஸோ வேலையில் நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள் கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் வந்து 8இல் போகின்ற சந்திரன் வந்து உங்கள் சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் வந்து 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பிரயாணங்கள் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கார். ஸோ 9இல் உள்ள கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரசு சம்பந்தமான விஷயம், சட்ட ரீதியான விஷயம், சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ரிசல்ட் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலையும் மனக்காயங்களையும் கணவன் மனைவிக்கு நடுவில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் நம்ம எதிர்பார்த்த லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல், அதனால் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து 3இல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தோம் ஒரு பொது பலன்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்க்கும்போது தசாபதி பாருங்கள். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3இல் இருக்கும்போது கொஞ்சம் சலசலங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் உங்களுக்கு வந்து 7 இருக்கும் சிறப்பானவர். புதன் வியாழன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 11ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன மன உளைச்சல், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு, நிலம், வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 3இலிருந்து அது குருடைய சாரத்திலிருந்து குரு வந்து பரிவர்த்தனை 3இலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரயாணங்கள் நிறைய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி தசாபுத்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கொஞ்சம் மன உளைச்சல், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து வரும்போது புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது உங்களுக்கு 6 9ஆம் அதிபதி 3இல் வக்கரமாக இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது கேது வந்து இப்போ 9இல் இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுல வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே நல்லது தான். ஸோ நல்ல விஷயம் நடக்கணும், இது ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். இப்போ பார்க்க போகிறது
வந்து தசாபுத்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எது ப்ளஸ்ஸு எது மைனஸு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது, பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரானா மீன ராசிக்கார். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அதில் வந்து என்ன சொல்கிறது, ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கணும் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமனு கத்துவாங்க. பார்த்திங்கன்னா அவன் வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அது சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன், ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன், யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா, நான் குப்பகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா, அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா, அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப, அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு, எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும். தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி, ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி 11ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ கான்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11ல் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காம இச்சைகள் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக இருந்து 11ல் 11ஆம் இடமாக இருந்து
அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகம்ங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமா வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு, ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சைகள் எதுவும் அந்த 3, 7, 11 வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபுத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது, அங்கே சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.